வணக்கம் மக்களே! வெல்கம் டு வினோ நெரேட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாரும் பசி இல்லாமல் இருக்க காரணமான அன்னபூர்ணி தேவிய பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. என்ன ரெடியா? ஒரு நாள் சிவபெருமான் இந்த உலகமே ஒரு மாயை, அன்னம் கூட மாயை தான்னு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல. எல்லாமே நிலையற்றது தான். உடலும் ஒரு நாள் அழியும் என்பத உணர்த்துறதுக்காக தான் அப்படி சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட பார்வதி தேவி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாங்க. அடுத்த நொடி இந்த உலகத்தில் இருந்த அனைத்து உணவுப் பொருட்களும் மறைந்து போனது. முனிவர்கள், தேவர்கள், மக்கள் என எல்லாருமே பசியால தவித்தார்கள். அப்போதுதான் சிவபெருமானே உணர்ந்தார். அன்னம் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாதுன்னும், அன்னம் இல்லாமல் ஆன்மீகம் கூட நிலைக்காதுன்னும் புரிந்து கொண்டார். தன் தவறை உணர்ந்த சிவபெருமானின் பசியை போக்க பார்வதி தேவி அன்னபூரணி தேவியாக தோன்றி சிவபெருமானின் கையில் ஒரு கை அன்னம் வைத்து சொன்னாள், உணவுதான் உயிர், கருணைதான் கடவுள். அன்றிலிருந்து அன்னபூரணி தேவி இந்த உலகத்தின் பசியை போக்கும் தாயாக வணங்கப்படுகின்றார். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்க்க வினோ நெரேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ் வினோ நெரேட்ஸ்.